எங்களை எல்லாம் மறந்துட்டல நீ. ஏன் அப்படி எல்லாம் பண்ண? அவ்வளவு பெரிய மனுஷனாயிட்டியா நீ? அதெல்லாம் இல்லம்மா, விடுமா. கட்டின புருஷனா பெத்த பிள்ளையான்னு என்னால முடிவெடுக்க முடியலடா. உன் பிறந்த நாளைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியலடா. உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அந்த மனுஷனுக்கு தெரியாம வந்திருக்கேன்டா. உன்னை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வெறுக்கிறாருடா. நீ அவருக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னா உன் அத்தை பொண்ணு சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் உன்னை வீட்டோட சேர்த்து பாருடா. உன் விருப்பப்படி நம்ம குடும்ப ஒத்துமைக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எடுத்த இந்த அருவா மற்றவங்களுக்கு ஆயுதம் மாதிரி, ஆனா எனக்கு கவசம். முடிவை நீ எடுத்தாலும் சரி, யாப்பா எடுத்தாலும் சரி, நான் உனக்காக காத்திருக்கிறேன். என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குங்கிறத மறந்துட்டீங்களா? ரைஸ் மில்ல கணக்கு புள்ள வேலை பாக்குறீங்களா இல்ல காவல் காக்குறீங்களா? ஏதாவது பேசுங்க. உன் பிள்ளை ஏண்டி சிவகாமி கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டா? அதுல என்னங்க தப்பு இருக்கு? அவன் பிறந்ததே தப்புடி. இதுல சிவகாமி அவரை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இதுக்கு சிவகாமி ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்ப சொன்னதாண்டி இப்பவும் சொல்றேன். என் புள்ள கொம்பு தேவை செத்துட்டா. உனக்கு வலிக்குது இல்ல? அதே வலிதாண்டி எனக்கும். ஹலோ. ஏய் கொம்பு, நான் கொடுவா பேசட்டா? சொல்லு கொடுவா. நம்ம புத்தூர் பூமிநாதன்ல? ஆமா. அவனை காணோம் நம்ம பசங்க தேடிட்டு இருக்கானுங்க. நீ எங்கேயாவது பார்த்த? உனக்கு ஏதாவது போன் பண்ணானா? எனக்கு ஒன்னும் போன் பண்ணலையே கொடுவா. உனக்கு ஏதோ போன் பண்ணானா என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்டா. சரியா? சரிடா சொல்றேன். இந்த மீட்டிங் எதுக்குன்னா நம்ம டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் தஞ்சாவூர் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கேட்டிருக்காரு. உங்க ரிப்போர்ட்ஸை இப்ப சப்மிட் பண்ணலாம். சார், தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்டர் யார் கையில சார் இருக்கு? நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையிலயா இல்ல பொறிக்கு பசங்க கையிலயா சார்? அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது சார். காரணம், கொடுவாவுக்கும் கொம்புவுக்கும் பேக்ரவுண்டா இருக்கிறதே நீங்களும் எம்எல்ஏ இளவரசும் தான். அது மாறணும் சார். பாரபட்சம் இல்லாம தப்பு யார் பண்ணாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் சார் என் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியும். மார்க்கெட் மாசானம், கடப்பார முருகேசன், புத்தூர் பூமிநாதன் இவங்க எல்லாம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் கொலை செய்யப்பட்டதுக்கான காரணத்தை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. செத்து போன 3 பேருமே மகான்கள் கிடையாது சார். மோசமான ரவுடிங்க. நாம பண்ண வேண்டிய வேலையை வேற ஒருத்தர் செய்யறான். இந்த தஞ்சாவூருக்குள்ள இன்னும் கொம்பு கொடுவா மாதிரி பொறுக்கிங்க இருக்காங்க சார். அவங்களையும் அந்த மரியாதைக்குரிய மனுஷன் போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சு நானே அரெஸ்ட் பண்றேன் சார். இந்த விஷயத்துல உங்களோட எண்ணமும் என்னோட எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கு மிஸ்டர் தணிகாச்சலம். என்ன விஷயம் சொல்லுங்க. கொடுவாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவன் மேல உள்ள அக்கறையில நான் இதை சொல்றேன். உன்னை நீ திரும்பி பார்த்தா நீ ஒரு அசிங்கம். கொடுவாவை அவன் திரும்பி பார்த்தா அவன் ஒரு பாவம். வாழ்க்கையில நீங்க 2 பேரும் ஒன்று சேரணுமா நீயே முடிவு பண்ணிக்க. கொம்பு சொன்னதை வச்சு பார்த்தா அவன் சொன்னதா சரின்னு படுது. 10 பேரை சந்தோஷப்படுத்துற நீயும் அடிதடி வெட்டு குத்துன்னு அலையிற அவனும் சேர்ந்து வாழ்றதை விட பிரிஞ்சு வாழ்றதுதான் எனக்கும் சரின்னு படுது. நீயே கொஞ்சம் யோசிச்சுக்க.
போடணும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும் கொம்பு. ஆனா என் பவானியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னா அந்த ஆண்டவனை நினைச்சால முடியாது. வாழ்ந்தாலும் ஒன்னாதான் வாழ்வோம், செத்தாலும் ஒன்னாதான் சாவோம். உன்னை பத்தி பவானி கிட்ட சொன்னது உன்னை அவளையும் பிரிக்கிறதுக்காக இல்ல, நீ அவளை யோசி பார்க்கணும் சொல்றதுக்காக தான். நீங்க 2 பேரும் நாளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையோட நிலைமை சமுதாயத்துல என்ன ஆகும் யோசிப்பாரு. அது ஒரு பவானியாவோ கொடுவாவோ தான் ஆகும். அதான் உண்மை, அதான் நடக்கும். இதுக்கப்புறம் பவானி வேணுமா வேணாமான்னு நீயே யோசிச்சு முடியணும். நம்ம நல்லதுக்கு தான் சொன்னான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். இப்ப நான் கொடுத்தது முத்தம் இல்ல, நம்ம காதல சாகடிக்கிற விஷம். செத்து போன எங்க அப்ப களஞ்சியத்தோட இந்த தஞ்சாவூர் சாம்ராஜ்யம் எனக்கு வேணும். எங்க அப்பனை கொன்னதுனாலதான கொம்பு தேவங்கிட்ட இந்த தஞ்சாவூரை கொடுத்தீங்க. எங்க அப்பா ஆஸ்திய கரைச்ச இந்த தஞ்சாவூர் மண்ணுல கொம்பு தேவ ஆஸ்திய கரைக்கிறா, கரைச்சே தீரோட்டா. வரதா, நீ தொழிலுக்கு புதுசு, உங்க அப்பா செத்த ஆதங்கத்துல பேசுற. போய் உன் உசுரை காப்பாத்தி. அது ஏன் உசுரை காப்பாத்திக்கல, உசுரை எடுக்கிறதுக்கு. எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் 6 உசுரை எடுத்தான்னு. எஸ்பி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அவன் சின்ன பையன், விவரம் தெரியாம ஏதோ பேசிட்டு போறான். என்ன கொம்பு, எப்படி இருக்க? யோசிச்சு பண்ணிருந்தீன்னா களஞ்சியத்தை கொலை பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றதுக்கே 1 வருஷம் ஆயிருக்கும் உனக்கு. உன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் அவ்வளோ பெரிய களஞ்சியத்தை நீ அசால்ட்டா கொலை பண்ணிருக்க. அதோட பின்விளைவு உன்னை ஜெயிலுக்குள்ளேயே வந்து மிரட்டின கொடுவா உன் குடும்பத்தை கொலை பண்ணி உன்னைய வெளியே வர வச்சு கொன்னுடுவான். இது 2 நடக்காம இருக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். இந்த தஞ்சாவூர்ல களஞ்சியம் உயிரோடு இருந்த வரைக்கும் நான் போலீஸ்காரனா நடந்துகிட்டதே இல்லை. அவருடைய கைத்தடியா தான் இருந்திருக்கேன். உன்ன மாதிரி அப்பாவிங்களும் அவங்க குடும்பங்களும் ரவுடிசத்தால பாதிக்கப்படாம இருக்கணும்னா நீ ரவுடியா மாறி கொடுவா குரூப்போட போனோம். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு ரவுடியா அறுவடை பண்ணணும். அதுக்கு நான் உடந்தையா இருப்பேன். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு